ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை ராஜகிரிய கோட்டேகொட விவேகாராம விகாரையில் வாக்களித்தார். வங்குரோத்து அடைந்துள்ள தாய்நாட்டை மீட்டெடுப்பதற்காக நாம் அனைவரும் கைகோர்த்துள்ளோம். நாட்டின் 220 லட்சம் மக்களின் எதிர்காலத்திற்காக நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்துடன் ஒன்றிணைய நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். රටගොඩනැගීමේ ගමන වෙනුවෙන් ලබා දෙන්නට එක්සිත් එක්සත්ව කැපවෙමු කියන එක මම යෝජනා කරනවා. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் தங்காலை மெதமுலன டி.ஏ. ராஜபக்ச தேசிய பாடசாலையில் வாக்களித்தனர். அதிகளவிலான இடங்களில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை காண்கின்றோம். சிறந்த பெறுபேறு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். ஆட்சிக்கு வரும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாட்டை கட்டியெழுப்புவதில் பாரிய சவால்கள் உள்ளன. கட்சி என்ற வகையில் நாம் சிறந்த தயார் நிலையில் இருந்தோம். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்த தேர்தலுக்கு 5 வாரங்களே இருந்தன. எனவே கட்சி என்ற வகையில் நாம் சிறந்த நிலையில் இருக்கின்றோம் என நம்புகின்றோம். இந்த பொது தேர்தல் ஏனைய தேர்தல்களுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றியின் ஆரம்பம் எனவும் புதிய பரம்பரை அரசியலின் ஆரம்பம் எனவும் இதனை காண்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் இன்று முற்பகல் வாக்களித்தார். இன்றைய நாளுக்கு பின்னர் 225 என்ற வாசகம் முடிந்து விடுமா? எவரினாலும் அதனை பயன்படுத்தலாம். எனினும் ஜனாதிபதி தேர்தலை விட தற்போது ஆர்வம் குறைந்துள்ளதாகவே நான் காண்கின்றேன். ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் கிடைக்கும் அறிக்கைகளை பார்க்கும் பொழுது மக்கள் தொடர்பில் ஆர்வம் காட்டவில்லை என்பது தெரிகின்றது. சிலவேளை வேட்பாளர்கள் யார் என்பதும் தெரியாது. எனவே எவ்வாறு முடிவுகள் வரும் என்பதனை பார்ப்போம். சிலவேளை 70% குறைவாக அமையவும் முடியும். நீங்கள் எல்போட் அரசாங்கம் தொடர்பில் கூறினீர்கள். எல்போட் அரசாங்கம் தொடர்பில் தற்போது என்ன நினைக்கின்றீர்கள்? அரசாங்கம் எல்போட், எனவே பாராளுமன்றத்தை எல்போர்டாக மாற்ற வேண்டாம் என்றே கூறினேன். அனுபவம் உள்ளவர்களும் இங்கு இருக்க வேண்டும் என்றே கூறினேன். நீங்கள் பிள்ளைக்கு அன்புடன் தொங்கு பாலத்தை வழங்கினீர்கள். நீங்கள் அதனை வழங்கிவிட்டு தற்போது அந்த பாலத்தை அசைப்பது போன்று தெரிகின்றது. நான் அதனை அசைக்கவில்லை, அவர்களே அதனை அசைக்கின்றனர். அவர்கள் இந்த பக்கம் வர வேண்டுமென்றே நான் நினைக்கின்றேன். IMF உடன்படிக்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறே நான் கூறுகின்றேன். அதனை பிற்போட்டு பலனில்லை. கேஸ் சிலிண்டரின் வெற்றி தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள்? அதனை பார்ப்போம். வாக்களிப்பு வீதம் குறைவடைந்தால் அது சாதகமாக இருக்க முடியும், பாதகமாக இருக்க முடியும். தற்போது எவரினாலும் அதனை கூற முடியாது. பாராளுமன்றம் சுத்தப்படுத்தப்படுமா? பொதுச் செயலரிடம் கேளுங்கள். சுத்தப்படுத்துவதற்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்களா என்று கேளுங்கள். பாராளுமன்றத்தின் அங்கத்தவர்களை அதற்காக ஈடுபடுத்தி உள்ளார்களா, இல்லாவிட்டால் அபான்சின் உறுப்பினர்களை ஈடுபடுத்தியுள்ளார்களா என்று கேளுங்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று வாக்களித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் வாக்களித்தார். நாங்கள் எந்த விதத்திலேயும் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக செயல்படாமல் அதே நேரம் இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நமக்கு அந்த ஆணை வழங்கி இருந்தால் நாங்கள் செயல்படுவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் இந்த இடத்துல தர. மேலும் பல கட்சி தலைவர்களும் முதன்மை வேட்பாளர்களும் இன்று தமது வாக்கினை பதிவு செய்தனர். நிச்சயம் வீணனுடைய வெற்றி இந்திய சூழலில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் நம்புகிறேன். மக்களுடைய வெற்றி வீணனுடைய வெற்றி, வீணனுடைய வெற்றி மக்களுடைய வெற்றி. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று எங்களுடைய மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கும் மக்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்வதற்குமான தொடர் பயணத்தில் எங்களுடைய தீர்க்கமான தீர்ச்சண்யமான மிகவும் நேர்மையான கண்ணியமிக்க எங்களுடைய பயணம் தொடரும். இந்த தேர்தலில் கேட்கறது நான் பேராசைப்படுத்தல, பாராளுமன்றம் போகணுமென்ற ஆசையும் அல்ல. 2004 ஆண்டிலேருந்து இன்று வரைக்கும் நடந்த ஆட்சி ஒரு மோசடியான ஆட்சி, மோசடியாக நடத்தப்பட்ட ஆட்சி. இதில் இந்த காரணத்துக்காகத்தான் நான் இந்த தேர்தலில் போட்டி போட வந்திருக்கிறேன்.
தமிழ் மக்களின் புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கான வாக்காக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் பூரணமாக நம்புகின்றேன். எங்களது மாற்றத்துக்கான கோஷத்தை மக்கள் அங்கீகரித்திருப்பார்கள் என்பதை நான் நம்புகின்றேன். வன்னி மாவட்ட மக்களுக்கு கடந்த 2 தசாப்தங்களாக எம்மால் முடிந்த நல்ல பணிகளை செய்திருக்கிறோம். மாவட்ட அபிவிருத்திக்காக, மக்கள் நலனுக்காக ஆற்றிய பணிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே எமக்கு நல்ல பதிலை வாக்குகளை அதிகமாக தந்து 1க்கும் மேற்பட்ட ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறோம். கிட்டத்தட்ட வடகிழக்கிலே 10 ஆசனங்களுக்கு மேலே எங்களுடைய தங்கு சின்னம் பெறும். இந்த மாகாணத்தில் இருக்கிற வறுமையை ஒழித்து உற்பத்தித்துறை அதிகரித்து வேலைவாய்ப்பை உருவாக்கி எதிர்கால சந்ததியை சிறப்பான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொடுப்பது நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியிலே இணக்கப்பட்ட அரசியல் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நான் நினைக்கிறேன் வருகிற 21ஆம் 24ஆம் தேதி முடிவுகளை உங்களால் பார்க்க முடியும். பாராளுமன்ற ஜனநாயகத்திலே புதிய கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குகின்ற இடத்திலே நாங்கள் எல்லோரும் மீண்டும் மக்கள் சேவைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் 8 ஆசனங்களை பெற்று பலமான நிலையில் பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஒரு புதிய வரைவிலக்கணத்தை கொடுக்கின்ற புதிய யுகத்துக்கு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக 3 பேர் வேட்பாளர் கேட்குறோம். 3 பேரும் கட்டாயமாக வெற்றி பெறுவோம். எந்த வித மாற்றமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொலனறுவை ஸ்ரீ வித்யாலோக விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். புதிய அரசியல் கட்சி என்ற வகையில் சர்வஜன அதிகாரத்திற்கு பெரும் பலம் கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். அதேபோன்று சிறந்த தலைவர் ஒருவர் உள்ளார். எனவே இந்த தேர்தலில் சிறந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகின்றோம். அரசாங்கம் சிறந்த விடயங்களை முன்வைத்தால் அதற்கு நாம் ஆதரவு வழங்குவோம். மக்கள் பாதிக்கப்படும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டால் அதற்கு சர்வஜன அதிகாரம் எதிர்ப்பு தெரிவிக்கும். அரசியலில் ஈடுபடுவேன். விரும்பினால் போட்டியிடுவேன். அடுத்த முறை மேலும் 5 வருடங்களுக்கு செல்ல முடியும். அதனை விட செல்ல முடியாது அல்லவா? முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிட்டம்பு வித்யானந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திரு ஜெயவீர இன்று மிரிஹானில் வாக்களித்தார். ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் தலைவர் ரஞ்சன் ராமநாயக்க கொச்சிக்கடை தலுவகொட்டுவ கனிஷ்ட வித்யாலயத்தில் வாக்களித்தார். மக்கள் போராட்ட முன்னணியின் சட்டத்தரணி நுவான் போபகே நவகமு ஸ்ரீ சுமணதிச கனிஷ்ட வித்யாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். 2ஆம் தலைமுறை கட்சியின் தலைவர் உவிந்து விஜயவீர ராகம எலப்பிட்டிவெல வித்யாலயத்தில் வாக்களித்தார். ஜனசத்த பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் பத்ரமுல்ல பட்டபொத்த வித்யாலயத்தில் வாக்களித்தார்.